ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை குற்றப்படுத்துது, கஷ்டப்படுறீங்க. சிலர் என் பாவெல்லாம் மன்னிக்கப்படாதுங்க, ஏதோ இந்த வார்த்தை தான் எனக்கு ஒரு ஆறுதல், மற்றபடி எனக்கு மன்னிப்பே கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய பாவம். இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட நீங்க இருக்கிறீங்கல்ல, வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் உன்னோடு கூட ஒரு வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறார். ஏசாயா 1:18 கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். கர்த்தர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையுமே இப்போ நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறபடி நான் பண்ணால் நான் பிளான் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் போகிற மாதிரி இருக்குமே, நான் இப்படி பண்ணால் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் தப்பாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது நம்ம பிளானுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் கூட அது கடைசியில் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஸோ இந்த வசனத்தின்படியே இன்னைக்கு நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கர்த்தருடைய வசனத்தை செவி கொடுத்து நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து எப்பவும் உங்க கூட இருக்கும்படி அவரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்துல நிரந்தரமா தங்கணும். எப்ப தங்குவார் தெரியுமா? உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் இருந்ததுன்னா ஓகே, கம்ஃபர்டபுளாக ஆண்டவர் அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருப்பார். அவர் உனக்குள்ளே இருந்ததுன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் செயலற்று போகும். உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிறவங்க 7 வழியாக ஓடி போவாங்க. உன்னை பார்த்த உடனே ஐயோ இவங்களுக்குள்ளால தெய்வம் இருக்கிறார், அவங்க ஆராதிக்கிற தெய்வம் இருக்கிறார், அவங்களுக்காக எந்த லெவலில் வேணாலும் இறங்கி அவங்களுடைய தெய்வம் அதிசயத்தை செய்வார், யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அவங்களுக்கு பெயர் கிறிஸ்தவங்களா, பாரம்பரியமாக எங்கள் தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க, எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, நான் அதனால் பார்ன் கிறிஸ்டியன் என்று சொல்லி அப்படி நாங்கள் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி இருப்பாங்க. பட் அவங்க பிலீவர்ஸா என்று நமக்கு தெரியாது, அவங்களுக்கு வசனம் தெரியுமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வசனத்தை கொண்டே நல்ல விசுவாசியை மடக்குவாங்க. நல்ல விசுவாசியை அவங்க விசுவாசத்துலேருந்து தப்பை பண்ணணும், அவங்கள இடற பண்ணணும் என்று சொல்லி சத்துரு அவர்களை கூட பயன்படுத்துவான். அவங்க கேள்வி கேட்பான், வசனத்துலேருந்து கேள்வி கேட்பான், ஏன் இப்படி ஆண்டவர் இப்படிலாம் உங்களுக்கு சொன்னாரா, இப்படிலாம் செய்யணுமா, இப்படிலாம் நீங்கள் இதை செய்யணுமா என்று சொல்லி ஏதாகிலும் உங்களை இடற பண்ணுவதற்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணுமா, ஒரு தடவை 2 தடவை பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் நில்லாதீங்க, அவங்க பேசுகிறத கேட்காதீங்க. அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யாத ஒரு காரியத்தை வைத்து நமக்கு நடப்பதை பார்த்து ஏதோ பண்ணியிருப்பான்னு சொல்லி சந்தேகமே இல்லாமல் மக்கள் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்பு வருகிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இன்னும் வளர வேண்டி இருக்கிறது, நாம் இன்னும் மாற வேண்டி இருக்கிறது. நாம் இதை அறியாமல் சொல்கிறவங்கள மாற்றுறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இப்படி பேசிட்டாங்க ஆண்டவரே, அவங்கள மாற்றுங்க, இப்படி பேசிட்டாங்க, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். பவுல் பேசினவங்களை அதே வாயை வச்சு ஆமென் அவனை பார்த்து தேவன் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். பார்த்தீங்களா? கர்த்தர் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார்.